இந்த யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இப்படியான காரியங்கள் இவையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தோம். அன்பின் உள்ளங்களே, நாம் 40 நாட்களுக்கு முன்னதாக ஆரம்பித்த நம்முடைய தபசு கால முயற்சிகள் எல்லாமே சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகின்றது. இதை கவலையெல்லாம் சொல்லலை, சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நாம் தபசு காலம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாஞ்சையோடு ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்த வேளையில் நிறைய காரியங்கள் நாம் பண்ணும்படியாக முடிவுகள் எடுத்தோம். ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, காசிப் பேசக்கூடாது, இன்னும் எத்தனையோ காரியங்கள். சில பேர் இந்த மீடியா எல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இப்படியான காரியங்கள் இவையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தோம். இதில் நிறைய பேர் நாங்கள் எடுத்த முடிவில் ஜெயிச்சிட்டோம். சில பேர் பாதி வழியில் அதெல்லாம் விட்டோம். சில பேர் ஆரம்பத்திலேயே அதை கொஞ்ச நாள் பண்ணிட்டு அத்தோடு நிறுத்திட்டோம். இப்போது இதற்காக இந்த நேரத்தில் நாம் வருந்தணுமா அப்படின்னா நிச்சயமாக வருந்த தேவையே இல்லை. ஏன்னா வருந்துவதால் நம்மால் எதையும் பண்ணிக்க முடியாது. 100க்கு 100% எடுத்த முடிவில் கரெக்டாக நேர்த்தியாக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் இதுவரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதற்காக இடைநடுவே நிறுத்திக்கிட்டவங்க, ஆரம்பத்திலேயே 2-3 நாட்களோடு நிறுத்திக்கிட்டவங்க உங்களை ஆண்டவர் தண்டிப்பாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கிறப்போ அவர் மனசார உங்களை மன்னிச்சிருவார். அதற்காக சொல்கிறேன், இதை நீங்கள் ஒரு சாட்டாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் 40 நாட்களுக்கு முன்னதாக எடுத்த முடிவு, அதை கரெக்டாக உங்களால் கடைப்பிடிக்க முடியலை. என்னென்ன காரணங்களால் கடைப்பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். சில பேருக்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், சில பேருக்கு குடும்பத்தில் சிக்கலாக இருக்கலாம், சிலருக்கு நாட்டு நிலைமையால் இருக்கலாம். இதெல்லாம் காரணங்கள். ஆனால் என்ன, அன்னைக்கு நீங்கள் எடுத்த அந்த உறுதிப்பாடு, அந்த மனநிலை, அதான் ஆண்டவர் பார்ப்பார். அப்படி பார்க்கிற வேளையில் நீங்கள் தவறி இருந்தாலும் உங்களால் உங்கள் கடந்த காலத்துக்குள்ளே போய் அதை சரி பண்ணிக்க முடியாது. ஆனால் அதற்காக வருந்தி வரப்போகின்ற ஆசிரை நீங்கள் மிஸ் பண்ணிடவும் கூடாது. இன்னைக்கு என்ன, புனித வாரம். இந்த புனித வாரத்தில் 2வது நாள். இன்னைக்கு புனித வாரத்தின் திங்கட்கிழமை. இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது நாம் ஈஸ்டர் கொண்டாட? கரெக்டாக நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களாக இருந்தால் 5 நாட்கள் இன்றோடு சேர்த்து, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஏன்னா சனிக்கிழமை நாம் ஈஸ்டர் கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். இந்த 5 நாட்கள்லையும் நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தீங்க இல்லையா முடிவு, அந்த முடிவை just recall it, திரும்பவும் உங்கள் மனசுக்கு கொண்டு வாங்க. 5 நாட்களும் கரெக்டாக கடைப்பிடிங்க. மனதில் இந்த உவமையை வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக அதிகாலையிலேயே அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் வெளியில் போய் பார்க்கிறாரு. கொஞ்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்கள் கிட்ட பேசுகிறாரு, வாங்க என் தோட்டத்தில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1 தெனாரியம் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 10 மணி போல் வெளியில் போகிறாரு. போயிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறத பார்க்குறாரு. அவங்களுக்குள்ளேயும் சொல்கிறாரு, நீங்களும் வாங்க வந்து வேலை பாருங்க, உங்களுக்கு ஆளுக்கு 1 தெனாரியம் கொடுக்குறேன். இப்படியே சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போய் அப்போவும் கொஞ்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஆளுக்கு 1 தெனாரியம் படி கொடுக்குறேன். இப்போ எல்லாருக்கும் சம்பளம் தரணும். அப்படி சம்பளம் தர்ற நேரத்தில் கடைசியாக வந்தவங்களுக்கு 1 தெனாரியம், ஆளுக்கு 1 தெனாரியம். 1 மணி நேரம் வேலை செய்திருப்பாங்களா, அவங்களுக்கு 1 தெனாரியம். அப்போது ஆரம்பத்தில் வந்தாங்களே, காலையிலே வந்தாங்களே, அவங்க யோசிக்கிறாங்க, ஓஹோ இவங்களுக்கே வெறும் ஒரு 1 hour
அல்லது ஒரு ½ an hour வேலை செய்தவங்களுக்கு ஒரு தெனாரியம் கிடைக்குது அப்படின்னா, நாங்கள் காலையில் வந்தவங்க இல்லையா, அப்போது எங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன கிடைச்சிது? வேதம் சொல்லுது அவங்களுக்கும் ஒரு தெனாரியம் தான். இந்த இடத்துல நான் எல்லா நாட்களும், இந்த 40 நாட்களும் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தவங்க இருக்கிறாங்களே, அவங்கள நான் குறைச்சி எடை போட்டு பேசலை. உங்களுக்கு என்ன ஆண்டவர் ஆசீராக கொடுக்கும்படியாக திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார், மகிழ்வாக கொடுப்பார். நீங்களும் உங்களது வீட்டாரும் சந்தோஷமாக இந்த ஈஸ்டர் மாத்திரம் அல்ல, உங்களது நாட்கள் பூராக, வாழ்நாட்கள் பூராகவும் மகிழ்ந்திருப்பீர்கள். அதை ஆண்டவர் பண்ணுவார். அதே வேளையில் இந்த இடநடுவில் மிஸ் பண்ணிங்களே, உங்கள் ஆண்டவர் கைவிட்ட மாட்டார். உங்களுக்கும் அவர் ஒரு தெனாரியப்படி கொடுப்பார். கொடுக்கணுமாக இருந்தால் இந்த 5 நாட்களையும் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக, ரொம்ப நம்பிக்கையோடும் பிரமாணிக்கமாகவும் கடைப்பிடியுங்கள். எதெல்லாம் விட்டீங்களோ அதை கரெக்டாக கொண்டு வந்துருங்க. இனிமேல் ஸ்மோக் பண்ணாதீங்க, இனிமேல் ட்ரிங்க் பண்ணாதீங்க, இனிமேல் எந்த ஒரு ட்ரக்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, இனிமேல் காசிப் பண்ணாதீங்க, இனிமேல் பொய் பேசாதீங்க, இனிமேல் பெற்றோருக்கு வாய்க்கு வாய் பேசாதீங்க, இனிமேல் எங்கும் திருட்டு பழக்கம் வேண்டாம், இனிமேல் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்காதீங்க. ஒரு வேளையில் நீங்கள் மீடியா எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தால் அதையும் பண்ணிக்கோங்க. அதற்காக இதெல்லாம் கட்டாயமாக பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் யோர் கால். இது நீங்களாக எடுக்கின்ற முடிவு. அந்த முடிவை எதற்காக எடுக்கிறீங்க? இது எனக்கு பிரியமான காரியம், இந்த பிரியமான காரியத்தை நான் ஆண்டவருக்காக ஒருக்க போகிறேன். அப்படி நான் ஒருக்கின்ற வேளையில் ஆண்டவர் என்னுடைய ஒருத்தலை பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஒருத்தலை பார்த்து என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஒருத்தலை பார்த்து நான் கேட்கின்ற காரியங்கள் எனக்கு கொடுப்பார். அதானே அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு ஒருத்தர் இருந்தாங்க. யாரு? யோனா போய் சந்தித்த நினிவே ஜனங்கள். அவங்க பண்ணது பூரா தப்பான காரியங்கள், சண்டை, குரோதம், பிரச்சனை, இந்த மனநிலை தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? யோனாவின் வார்த்தைகளை கேட்டு மனசு மாறி தங்களையே ஒருத்து சாக்கு உடை உடுத்தி அவர்கள் சாம்பல் மீது உட்கார்ந்துக்கிட்டாங்க. அவங்க உணவை கூட தவிர்த்தாங்க. இப்போ நீங்க கூட இந்த தபசு காலத்தில் என்ன முடிவுகள் எடுத்தீங்களோ அவற்றை எல்லாம் கடைப்பிடிக்க முடியாது போயிருந்தாலும் இந்த 5 நாட்கள் கரெக்டாக கடைப்பிடித்து பாருங்கள். ஆண்டவரது ஆசீர் உங்க மேல வந்து இறங்கும். ஆண்டவரின் ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொண்டு இந்த திருவிழாவை, ஈஸ்டர் திருவிழாவை, ஆண்டவரின் உயிர்ப்பு திருவிழாவை சிறப்போடு கொண்டாடி நீங்களும் உங்களது குடும்பமும் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.